Hello students, welcome to my channel. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th accountancy exercise sum number 9 பார்க்க போறோம். ஓகேவா? யூனிட் chapter 1ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. sumல Anand does not keep his books under double entry system. Find the profit or loss made by him for the year ending 31st March 2019. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட் ஆர் லாஸா அப்படின்னு சொல்லிட்டு எந்த டேட் கொடுத்துருக்காங்க, 31st March 2019க்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பர்டிகுலர்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், சன்ட்ரி டேட்டாஸ், பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சம் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ட்ராவாக என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Anand had withdrawn rupees 60,000 for his personal use. Personal use என்னது, டிராயிங்ஸ்க்காக ஆனந்த் வந்து எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்காரு, 60,000 வித்ட்ரா பண்ணியிருக்காரு. அப்போ இது என்னது, டிராயிங்ஸ். அப்புறம் he had introduced rupees 70,000 as capital for expansion. கேபிட்டல் இன்ட்ரடியூசர் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 17,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு புதுசாக என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, கிரியேட் ஏ ப்ரொவிஷன் ஆர் 5% on டெட்டாஸில் 5% ப்ரொவிஷன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி இஸ் டு பி டெப்ரிஷியேட்டட் எவ்வளோ ஆயிருக்கு, 10% வந்து பிளான்ட் அண்ட் மிஷின் வந்து டெப்ரிஷியேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம இந்த சம் போட போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ரெண்டதையும் வச்சு ப்ராஃபிட் ஆர் லாஸ் போடணும். ஓகேவா? சம் போடலாம் வாங்க. சம் போடுறதுக்கு முன்னாடி எதெல்லாம் அசட் எதெல்லாம் லைபிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கேஷ் அட் பேங்க். இது என்னது, அசட். கேஷ் இன் ஹேண்ட், இது என்னது, அசட். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், அசட். சன்ட்ரி டேட்டாஸ், அசட். பிளான்ட் அண்ட் மிஷினரி, அசட். லேண்ட் அண்ட் பில்டிங், அசட். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், லைபிலிட்டிஸ். ஓகேவா? வாங்க சம்முக்கு போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, அக்கௌண்ட் நோட்டில் தான் சம் போடணும். ஓகேவா? டபுள் சைடு போடணும். சம் நம்பர் எழுதிங்க, டெபிட் கிரெடிட் எழுதிங்க கார்னரில். ஹெட்டிங் எழுதிங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் ஆனந்த் as on 31/3/2018. என்ன கேபிட்டல் இது, ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துங்க. இந்த சைடு அசட் நோட் பண்ணிங்க, இந்த சைடு லைபிலிட்டிஸ் நோட் பண்ணிங்க. இப்போது எதெல்லாம் நம்ம அசட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன், கேஷ் அட் பேங்க். கேஷ் அட் பேங்க் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் பேலன்ஸில் டெபிட் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் பேலன்ஸில் கிரெடிட் கொடுத்துருக்காங்க. அப்போ டெபிட் கொடுத்துருந்தா அது அசட்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். கிரெடிட் கொடுத்துருந்தா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு வந்து இது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு. அப்போ நான் இது என்னது, பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு சொல்லிட்டு லயபிலிட்டி சைடு போடணும், க்ளோசிங் கேபிட்டலில். இதில் வந்து டெபிட் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து அசட் சைடு தான் போடணும். ஓகேவா? அப்போ கேஷ் அட் பேங்க் 5,000 என்ட்ரு பண்ணிங்க. கேஷ் அட் பேங்க் 5,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கேஷ் இன் ஹேண்ட் 3,000. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 35,000. என்னென்ன அசட் இருக்கோ அப்படியே எடுத்துகிட்டு போய் எழுதிடுவோம். சன்ட்ரி டேட்டாஸ் 1 lakh. பிளான்ட் அண்ட் மிஷினரி 80,000. லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் 1,40,000. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறீங்கன்னா அசட் சைடு எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? சன்ட்ரி டேட்டா, பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங். ஓகே, லைபிலிட்டி சைடு என்ன இருக்குது, லைபிலிட்டி சைடுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 1,70,000 இருக்குது. அப்போ அந்த 1,70,000 சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னு போட்டு என்ட்ரு பண்ணிக்கிறீங்க. பண்ணிவிட்டு டோட்டல் அமௌண்ட் அசட் சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே கொடுக்குறீங்க. 3,63,000 வரும். அதுக்கு நேராக 3,63,000 என்ட்ரு பண்ணிக்கிறீங்க. இந்த 3,63,000 வந்து 1,70,000 லெஸ் பண்ணி வரதான் நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல். இதை ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 1,93,000 வருதா. அதுதான் நமக்கு வந்து என்ன கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேவா? இப்போது என்ன பண்ண போகிறோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் ஆனந்த் as on 31/3/2019. இப்போது க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கீழே கொடுத்துருக்காங்களே அதெல்லாம் க்ளோசிங் கேபிட்டலில் தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து கடைசியாக தான் நம்ம வந்து மெஷினரி டெப்ரிஷியேட் ஆகிறது, ப்ரொவிஷன் கொடுக்குறது எல்லாமே அந்த இயர் எண்டில் தான் பார்ப்போம். அதனால தான் க்ளோசிங் கேபிட்டலில் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ
இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கேஷ் அட் பேங்க் என்ன கொடுத்துருக்காங்க, இது கிரெடிட் கொடுத்துருக்காங்க. கிரெடிட்னா அதை எப்படி என்ட்ரு பண்ணணும், பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணணும். இது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு நமக்கு, அதனால் இது என்ன செய்கிறோம், லைபிலிட்டி சைடு நோட் பண்ணிக்கிறோம். பேங்க் ஓவர் டிராஃப்ட் 60,000. ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன அசட் சைடு இருக்குதுன்னு பாருங்கள், கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்ட் 4,500 இருக்குது. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 45,000 இருக்குது. அதை அப்படியே அசட் சைடு எடுத்து எழுதிக்கிறீங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், சண்டே டேட்டாஸ் 90,000 இருக்குது. 90,000ல் கீழே என்ன கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கிரியேட் ஏ ப்ரொவிஷன் ஆஃப் 5% ஆன் டேட்டாஸ். அப்போ 5% டேட்டாஸில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது இது எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். சண்டே டேட்டாஸ் எவ்வளோ, 90,000. என்ன பண்ணுறீங்க, கேஷ் இன் ஹேண்டை எழுதிடுறீங்க, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் எழுதிடுவோம். நெக்ஸ்ட்டு சண்டே டேட்டாஸ் எவ்வளவு, 90,000. அப்போ இந்த இன்னர் காலத்தில் போட்டுக்கிறீங்க, 90,000 போட்டுட்டு அதுலேருந்து என்ன அது ப்ரொவிஷனை லெஸ் பண்ணிக்கணும். ப்ரொவிஷன் எவ்வளவு, 90,000ல் 5,000. 90,000ல் 5%. 5% தான் 5/100. ஓகேவா. அப்போ கால்குலேட் பண்ணிங்கன்னா 4,500 வரும். அந்த 4,500 9,000லேருந்து என்ன பண்ணணும், லெஸ் பண்ணி காட்டி எழுதணும். ஓகேவா. 9,000ல் 4,500 லெஸ் பண்ணிங்கன்னா 85,500. புரியுதா. இப்படி தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து எழுதணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், பிளான்ட் அண்ட் மிஷினரி. பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 80,000. இதுக்கும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னது, பிளான்ட் அண்ட் மிஷினரி இஸ் டு பி டெப்ரிஷியேட்டட் அட் 10%. 10% வந்து டெப்ரிஷியேஷன் ஆகிருக்கு. இதுதான் பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளவு, 80% எழுதிக்கிறீங்க. இல்லை டெப்ரிஷியேஷன் எவ்வளோ, 10%. அப்போ 80%ல் 80,000ல் 10% எவ்வளவு, 8,000. அப்போ 80,000 மைனஸ் 8,000 பண்ணிங்கன்னா 72,000. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அசட் சைடு இருக்குதுன்னு பாருங்கள். லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் இருக்குது 1,40,000. அந்த லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் 1,40,000 என்ட்ரு பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, சண்டே கிரெடிட்டாஸ். சண்டே கிரெடிட்டாஸ் எவ்வளோ இருக்குது, 1,30,000. அதை லயபிலிட்டி சைடு 1,30,000 எழுதிடுவீங்க. எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க, அசட் சைடு எல்லாத்தையுமே அப்படியே ஆட் பண்ணிக்கிறீங்க. ஆட் பண்ணி வர டோட்டல் அமௌண்ட் 3,40,000. இதுக்கு நேராக லயபிலிட்டி சைடு என்ட்ரு பண்ணிக்கிறீங்க. 3,40,000 47,000. இதுலேருந்து எதை லெஸ் பண்ணணும், பேங்க் ஓவர் டிராஃப்டையும் சண்டே கிரெடிட்டாஸையும் ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 1,60,000 ப்ளஸ் 1,30,000. ஓகேவா. எவ்வளோ வரும், 1,90,000 வருமா. 1,90,000ல் 3,40,000 47,000 லெஸ் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் தான் நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் 1,57,000. இது என்ன கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஓப்பனிங் கேபிட்டலும் கண்டுபிடிச்சிட்டோம், க்ளோசிங் கேபிட்டலும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டேரெக்டாக ப்ராஃபிட் ஆர் லாஸாங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியதான். ஓகேவா. இப்போ என்ன எழுதிக்கிறீங்க, ஹெட்டிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31/3/2019 அப்படின்னு ஹெட்டிங் போட்டுங்க. பர்டிகுலர்ஸ் போட்டு ருபீஸ் போட்டுக்கிங்க. அந்த ஃபார்மெட் எழுதிங்க. க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளவு, 31. இந்த இயர் எண்டு என்ன, 31/3/2019. இதோட என்ன பண்ணுவீங்க, ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணுவீங்க. அடிஷனல் கேபிட்டலை லெஸ் பண்ணுவீங்க. லெஸ் பண்ணி வரதா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணுவீங்க. ஓகேவா. வரதான் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ நம்ம சம்மில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். க்ளோசிங் கேபிட்டல் 1,57,000. இதோட என்ன பண்ண போகிறோம், ட்ராயிங்ஸை ஆட் பண்ண போகிறோம். ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, வித்ட்ரான் 60,000 கொடுத்துருக்காங்களா. ட்ராயிங் 60,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். $2,17,000 வருதா. நெக்ஸ்ட் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம்மில் 17,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 17,000 என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். 2,17,000ல் 17,000 லெஸ் பண்ணால் 2 lakh. இதுலேருந்து ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓப்பனிங் கேபிட்டல் 1,93,000 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை எடுத்து போட போகிறோம். 1,93,000.
அப்போது 2 லேக்லேருந்து மைனஸ் 1,93,000 லெஸ் பண்ணி வருது நமக்கு என்னது ப்ராஃபிட். சம்மு புரிஞ்சா? சம் புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.